வெல்கம் டு மியாஸ் கிச்சன். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி அசோகா அல்வா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம 1 டம்ளர் அளவுக்கு நம்ம பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு ஒரு குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போது நம்ம தண்ணி ஊற்றி இதை ஒரு வாஷ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம பருப்பு அளந்த அதே டம்ளரில் நம்ம 2.5 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது இதை நம்ம நல்லா குழைய வேக வச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி நல்லா குழைய வேக வச்சிட்டோன்னே அந்த லம்பினஸ் எடுக்கிறதுக்காக நம்ம மிக்சியில் வேணும்னா அரைச்சிக்கலாம், இல்லைனா ஒரு மத்து வச்சு அந்த லம்ப்ஸ் எல்லாம் நம்ம உடைக்கலாம். சுத்தமான நாட்டு பசுனையை நம்ம சேர்த்துக்கலாம். அதோட நம்ம முந்திரி பருப்பை சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே நெய்யில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம அந்த பாசிப்பருப்பு பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஃபுட் கலரிங் வேணும்னா சேர்த்துக்கலாம். நாங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஆரஞ்சு ரெட் கலர் சேர்த்துக்கலாம். நெய் 1 ஸ்பூன். இப்போது நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். அசோகா அல்வாவுக்கு நம்ம நிறைய நெய் சேர்க்கலாம். நம்மளுக்கு அல்வா கன்சிஸ்டன்சியில் வரும். நெய் இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்தெடுத்த முந்திரியும் பூசணி விதையும் சேர்த்துக்கலாம். எல்லாருக்குமே இந்த கன்சிஸ்டன்சியில் வரணும். எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. அடுத்து என்ன ரெசிபீஸ்லாம் வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.